ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக்கிங் அண்ட் பியாண்ட் பை இந்து ஜி. இன்றைக்கி நான் லிவர் மசாலா பண்ணிட்டுருக்கேன். அது எப்படின்னா, வெங்காயம் தக்காளியை நல்லா வேக வச்சு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு குக்கரில் எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் போட்டு நல்லா வதக்கின்றிருக்கேன். அது நல்லா வதங்கிறதுக்கு நம்ம லிவரை நல்லா அலம்பி ரெடியாக வச்சுருங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக வச்சுக்கோங்க. அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கணும். இந்த தக்காளி இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு வதக்கின பிறகு அதுக்கு வேண்டிய மசாலா பொடி எல்லாம் போடணும். நம்ம என்னென்ன போடணும்னா, நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியா, சோம்பு, சீரகம், மிளகு எல்லாத்தையும் போட்டு எவ்வளோ லிவர் வச்சுருக்கீங்களோ அது தகுந்த மாதிரி நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா பொடி போட்டுக்கணும். கரம் மசாலா போடுறோம், அதுவும் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கி அந்த மசாலாலாம் நல்லா வாசனை போயிடும். எனக்கு வீட்டில் செய்த மசாலா பொடி தான் நான் போட்டிருக்கேன். கரம் மசாலா கூட எல்லாமே நான் வீட்டில் பண்ணியிருக்கேன். மஞ்சள் வாங்கி அரைக்கிறது தான். இதெல்லாம் போட்டுட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கொதித்து வந்த பிறகு இந்த மசாலா பொடியெல்லாம் மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், அப்புறம் சோம்பு, அப்புறம் கரம் மசாலா பவுட்ரு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. அதுக்கு வேண்டிய உப்பும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதக்கிறதுக்கு அப்புறமா நம்ம இந்த இது வச்சுருக்கோம் இல்லைங்களா, என்னது அந்த லிவர், அது நல்லா அலம்பணும். நம்ம நல்ல எந்த கடையில் வாங்கினாலும் சரி, நல்ல கடையில் வாங்கினாலும் சரி, பெரிய கடையில் வாங்கினாலும் சரி, நம்ம ஒரு வாட்டி 2 வாட்டி வீட்டில் அதை கொண்டு வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பு போட்டு நல்லா அதை அலம்பி இந்த ஈரலை வச்சிடணும். நல்லா ஒரு சுடு தண்ணியிலே கொஞ்சம் போட்டு நல்லா அலம்பி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலா பொடிலாம் நம்ம நல்லா போட்டு கலக்கிறோம் இல்லைங்களா, அது கலந்த பிறகு இந்த லிவரை நம்ம அந்த ஈரலை அதில் போட்டு நல்லா பரட்டி கொடுத்துட்டு கொஞ்சோண்டு சுடு தண்ணி போட்டு நம்ம அது நல்ல அதுக்கு வேண்டிய உப்பு போட்டுருணும். நம்ம முன்னாடியே போட்டுருங்க. எல்லா மசாலா எல்லாம் கொதிச்சோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஈரலை அதில் கொட்டிடுங்க. அதை கொட்டிட்டு அது நல்லா கலரி கொடுத்துருங்க. ஒரு 2-3 வாட்டி கலர்ன பிறகு அது நல்ல மசாலாலாம் ஒட்டிக்கும் அதில். அதுக்கப்புறமா அதை கொஞ்சோண்டு கொதிக்க தண்ணி போட்டு நம்ம அதை குக்கரில் போட்டு நல்லா மூடிடுங்க. இந்த மாதிரி நல்லா அலம்பி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த ஈரலை நல்லா அதில் போட்டு மூடி வச்சிடணும். டைட்டாக போட்டு ஒரு 4-5 விசில் கொடுத்து, அது மீடியம் ஃபயரில் 4-5 விசில் வச்சா தான் அது நல்லா வேகும். அது வெந்து நல்லா இறங்கின பிறகு நல்ல இந்த ஆவி இறங்கின பிறகு, ப்ரெஷர் இறங்கின பிறகு நம்ம அது குக்கரை திறந்து அதுக்கு வேண்டிய கொஞ்சோண்டு நான் கஸ்தூரி மேத்தி பவுடர் கடைசியில் போடுவேன். அது ஒரு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும், ஹோட்டலில் செய்கிற மாதிரி ஒரு வாசனை. அதுக்கப்புறம் அது போட்டு கலரிட்டு ஸ்டவ் நிறுத்திட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை அது நல்லா பொடியாக நறுக்கி அது மேலே போட்டுட்டோன்னா ரொம்ப நல்லா வரும் ஈரல். அது கொஞ்சம் செமி கிரேவியாக தான் பண்ணுறோம். அது எல்லாத்துக்கும் சாப்பாடு இதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் யர் ஃப்ரெண்ட்ஸ். கிவ் மீ a thumbs up. Thank you.